டிடிவி தினகரன் வந்து அவருடைய அமமுக உங்களுடைய கூட்டணியில சேரப்போகுதாமே அப்படிங்கிறப்ப இல்லை அப்படின்னு சொல்லல. அவர் என்ன சொல்லனா, சில கட்சிகள் கூட்டணிக்கு வருவதற்கு தயாராக இருக்கின்றன அப்படிங்கிறது தான் அவர் சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டிடிவி தினகரன் கட்சி வந்து கூட்டணி இல்லைன்னு அவர் சொல்ல தயாரா இல்லைன்னா இருக்கு அப்படின்னு தானே அர்த்தம். ஆக மொத்தம் அமித்ஷா என்ன சொல்லி இருப்பார் அப்படின்னா வந்து, உங்களை வச்சிடலாம் ஒரு அணியும் புடுங்க முடியாது, அந்த பக்கம் பாட்டாளர் கட்சி வந்திருக்கு, ஆனா ஐயா அன்புமணி ராமதாஸ் வந்துட்டாங்க அப்படின்னா, அன்புமணி தான் வந்திருக்காரு, ராமதாஸ் வரல, அதுவுமே ஒரு பாதி தேய்ந்து போன ஒரு கட்சியாகத்தான் வந்திருக்கிறது. இன்னைக்கு வியாழக்கிழமை இன்னைக்குமே ராமதாஸ் அழுதுருக்கு அப்படி பாவம். அதனால வந்து இந்த இதையை வைத்துக் கொண்டு எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்ப நேற்று நம்ம பேசணும் வந்து, இப்ப வந்து ஏற்கனவே வந்து வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதாக வன்னியர்களும் ஏமாற்றி கடைசியில வந்து அங்க இருக்கக்கூடிய எம்பிசியில் இருக்கக்கூடிய மற்றவங்களும் அதிருப்தியில் இருக்காங்கிறப்ப, இப்ப ஏற்கனவே முக்குளத்தூர் அதிருப்தியில் இருக்கிறாங்கிறப்ப டிடிவி தினகரன் விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தை அமித்ஷா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால வந்து இப்ப வெளியில வந்து டிடிவி தினகரன் இல்லை அப்படின்னு சொல்லாம அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காங்கிறதுனால வந்து இப்ப வந்து டிடிவி தினகரனையும் கூட்டணியை சேர்த்து அமித்ஷாவுடைய அழுத்தத்திற்கு பணியக்கூடிய ஒரு சூழல்ல தான் எடப்பாடி பழனிசாமி வந்திருக்காரு அப்படிங்கிறத அந்த பேட்டி காட்டுகிறது.